இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இறந்த பொண்ணுக்கு உங்க வீட்டுல தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க. ஒரு கெட்ட சம்பவம் நடந்தா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்க தானே பரிகாரம் பண்ணணும். ரகுராம் ஐயாவும் அவரோட முன்னோர்களும் இந்த மாதிரி தீட்டு நடந்து பரிகாரம் பண்ண சொல்லி பல குடும்பங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜானகி அம்மாக்கே தெரியுமே. அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. ஆமா, நாங்க தான் பரிகாரம் பண்ணணும். முதல்ல அவங்க ஜெயில இருந்து வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அவரே முடிவு செஞ்சு அதுபடியே பண்ணிக்கலாமே. எப்படி எப்படி உங்க புருஷன் ஜெயில இருந்து வெளியே வருவாரா? இன்னும் அப்படி ஒரு நம்பிக்கை வேற இருக்கா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பே இல்லை. தண்டனைய வாங்கிக்கிட்டு உள்ள போக போறவரு எப்படி வெளியே வருவாரு? ஐயா பெரியவங்களே, இது ஆகிற காரியம் கிடையாது. இவங்க பரிகாரமும் பண்ண போறதில்ல, திருவிழாவும் நடக்க போறதில்ல. இதத்தாங்க நானே முன்னாடி சொன்னேன். கொத்த வர்ற பாம்பு மாதிரி அப்படியே சீறிட்டு வந்தாங்க. அவங்க புருஷன் எந்த குத்தமும் பண்ணல. அவர் கோர்ட்ல இருந்து விடுதலையாகி நேரா இங்கதான் வருவாங்க. நாங்கள அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனையான் தான் முடிவு தெரியும். போதும், நிறுத்து. என் புருஷன் 10,000 பேரை வாழ வச்சவரு. அவர் செஞ்ச தர்மம் கண்டிப்பா அவரை காப்பாத்தும். ஆனா நீ இப்ப சொன்னி அந்த தண்டனையெல்லாம் அத சாருவ கொன்னவங்க யாரோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா கிடைக்கும். ஐயா, என் புருஷன் வந்த பிறகு என்ன பண்ணணுங்கிறத பேசிக்கலாம். ஆனா கண்டிப்பா கோயில் திருவிழா நடக்கும். வாங்க போலாம்.